நீங்க டயட்டை நல்லா ஃபாலோ பண்றீங்க, மாத்திரையும் ரெகுலரா சாப்பிடுறீங்க, வாக்கிங்கும் போறீங்க. ஆனா சுகர் மட்டும் கண்ட்ரோல் ஆகலையா அப்படின்னா பிரச்சனை சாப்பாட்டுல மட்டும் இல்லாம இருக்கலாம். நீங்க தூங்குற விதத்திலயும் இருக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். டயபிட்டிஸுக்கும் தூக்கத்துல மூச்சு நின்று நின்று போற ப்ராப்ளமுக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. இதுக்கு obstructive ஸ்லீப் apneaன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னா தூங்கும்போது சில செகண்ட்ஸ் மூச்சு சரியா போகாது. அப்போ உடம்பு பயந்து போய் எமர்ஜென்சி மோடுக்கு போயிடும். உடனே கார்டிசால், அட்ரெனலின் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? சுகரை உடனே உயர்த்தும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் அதிகப்படுத்தும். அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதே உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ள சுகரோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கலாம். நாம் பகலில் என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு டேப்லெட் எடுத்துக்கிறோம், இன்சுலின் போடுறோமா என்றெல்லாம் கவனிப்போம். ஆனா இரவு 7 அல்லது 8 மணி நேரம் தூக்கத்துல என்ன நடக்குது என்று பல பேர் கவனிக்கவே மாட்டாங்க. இது ஓபிசிட்டி உள்ளவர்களுக்கு மட்டும் வரக்கூடிய ப்ராப்ளம் இல்ல. டயபிட்டிஸ் நீண்ட நாட்கள் இருந்தாலும் மூச்சை கண்ட்ரோல் பண்ற நர்வ்ஸ் பாதிக்கப்படலாம். அதனால ஸ்லீப் ஆப்னியா சான்ஸ் அதிகரிக்கலாம். அதாவது ஸ்லீப் ப்ராப்ளம் சுகரை வர்சன் பண்ணும், சுகர் ப்ராப்ளம் மீண்டும் ஸ்லீப் ப்ராப்ளமை வர்சன் பண்ணும். ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு சில வார்னிங் சைன்ஸ் இருக்கு. ரொம்ப சத்தமா குரட்டை விடுறீங்களா? தூக்கத்துல மூச்சு திணறி எழுறீங்களா? இரவில் அடிக்கடி பாத்ரூம் போறீங்களா? காலை எழுந்ததும் ஹெடேக் இருக்கா? 7 மணி நேரம் தூங்கியும் டயர்டா இருக்கா? பகலில் தூக்கம், மனசு ஃபாகியா இருப்பது, சீக்கிரம் கோபம் வருவது, கான்சென்ட்ரேஷன் குறைவு இருக்கா? இப்படி இருந்தா டயட் சேஞ்ச் பண்ணலாமா என்று மட்டும் யோசிக்காதீங்க. ஒரு தடவை உங்கள் டாக்டர் கிட்ட ஸ்லீப் ஸ்டடி பற்றி கேளுங்க. ஸ்லீப் அப்னியா இருந்தா சிபிஎப்பி மாதிரி ட்ரீட்மெண்ட் அல்லது வேற சிம்பிள் ஆப்ஷன்ஸ் மூலம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிலருக்கு தூக்கம் சரியானதும் சுகர் கண்ட்ரோலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சோ மெசேஜ் என்னன்னா, சுகர் கண்ட்ரோல் என்பது டயட், வாக்கிங், டேப்லெட் மட்டும் இல்ல. நல்ல தூக்கமும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டயபிட்டிஸ் இருந்து சுகர் கண்ட்ரோல் ஆகலையா? அதோடு குரட்டை, தூக்க திணறல், கால ஹெடேக், பகல் டயர்ட்னஸ் இருக்கா? அப்படின்னா இக்னோர் பண்ணாதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவேர்னஸ் பர்பஸ் மட்டும்தான். டாக்டர் அட்வைஸ் இல்லாம டயபிட்டிஸ் மெடிசனை ஸ்டாப் பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கும் இது கண்டிப்பா உதவும்.